ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த நாள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஒரு டைரக்டராக இருக்காரு. அவர் எடுக்க போகிற ஒரு படத்துக்காக அவரும் அவரோட டீமும் சேர்ந்து பஞ்சமிங்கிற ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாரும் அந்த பங்களாவில் நைட்டு தங்கியிருக்கும் போது ஓஜா போர்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அதனால அந்த விளையாட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போயிருந்தாங்க. அப்பம் போல இவங்க எல்லாருக்கும் சில அமானுஷ்ய சம்பவம் நடக்குது. அதனால இவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் அந்த பங்களாவில இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போகணும்னு முயற்சி பண்றாங்க. பட் அந்த இடத்தை விட்டு இவங்களால தப்பிக்கவே முடியல. அப்பம் போல ஒரு நபர் மாஸ்க் போட்டுக்கிட்டு இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க எல்லாரும் அந்த பங்களாவில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, மாஸ்க் போட்டுக்கிட்டு இவங்களை கொலை பண்ண நினைக்கிற நபர் யாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த பங்களாவுல அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க என்ன காரணம், அவங்கள கொலை பண்ண நினைக்கிற நபர் யாரு அப்படிங்கிறத மிஸ்ட்ரி மாதிரி படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது நல்லா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் ஓகேவா இருக்கு. படத்துல உள்ள முக்கால்வாசி சீனை நைட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை சினிமாட்டோகிராஃபில காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மைனஸ், படத்துல நடிச்ச எல்லோரோட நடிப்புமே ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு. குறிப்பா சொன்னா படத்துல ஹீரோவோட நடிப்பு ரொம்ப முக்கியம் இருக்கு. அதனால இந்த படம் நம்மளை அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல இவங்க எல்லாரும் அந்த பங்களாவில் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க தப்பிச்சா என்ன தப்பிக்கலன்னா என்னன்னு தான் தோணுது. படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் நல்லா இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் பண்ணல. படத்துல இமான் அண்ணாச்சி பண்ற காமெடிலாம் நம்மளை கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்க சகிக்கல, இதுல செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. இந்த படத்துக்கு அந்த நாள்னு பேரை வச்சதுக்கு பதிலா நொந்த நாள்னு பேர் வச்சிருக்கலாம். படம் அந்த அளவுக்கு நொந்து போய் இருக்கு. படத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் ஒருத்தர் கொடூரமா தாக்க நினைப்பாரு. அப்பவும் கூட ஒரு நபர் எந்த பதட்டமும் இல்லாம கேமராவை வச்சு நடக்கிற விஷயத்த வீடியோ எடுப்பாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இந்த படத்தை ஹாரர் த்ரில்லர் மூவியா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. பட் இந்த படத்துல ஹாரரும் இல்ல, த்ரில்லரும் இல்ல. இந்த படத்தை விவி கதிரேசன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆரியன் ஷியாம், ராஜ்குமார், இமான் அண்ணாச்சி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.